இந்த கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். விஜயநகர மன்னர்களில் ஆட்சியில் இந்தோ சரசாணி பள்ளி கலைகளின் எவ்வகையான கட்டிடங்கள் சமயச்சார்பற்ற கட்டிடங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, வித்தாலசாமி கோயில் கடவுளுக்காக கட்டப்பட்டது, ஹசாரா ராமா கோயில் கடவுளுக்காக கட்டப்பட்டது, தேவினூரும் கடவுளுக்கு. இங்கே கேட்டது சமயச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை வச்சு என்ன செய்யலாம்னா தாமரை மஹால் மற்றும் யானை பீடம் அப்படிங்கிற குறிப்பிடலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் விஜயநகருடைய கட்டடக்கலை பற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொள்வோம். விஜயநகர அரசர்கள் சிறந்த கட்டடக்கலை ஆர்வம் கொண்டிருந்தன. அரண்மனை கோவிலுக்கு பிரம்மாண்ட மண்டபங்கள், கோட்டைகள், கோபுரங்கள் கட்டப்பட்டன. தென்னிந்தியாவில் கலை மற்றும் கட்டிடக்கலை விஜயநகர ஆட்சியின் முழுமையை அடைந்தது. விஜயநகர ஆட்சியின் திராவிட பாணி எனப்படும் புதிய கட்டடக்கலை ஒன்று உருவாக்கின. விஜயநகர கட்டடக்கலையின் முக்கிய பண்புகள் உயரமான ராஜகோபுரம் அல்லது நுழைவாயில் மற்றும் கல்யாண மண்டபமும் ஆகும். தூண்களில் உள்ள சிற்பங்கள் தனித்துவமான அம்சங்களுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக விலங்குகள், குதிரைகள், பெரிய மண்டபங்கள் 100 தூண்கள், பெரிய கோயில்கள் 1000 தூண்களும் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. இதுதான் சிறப்பு.